ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய அன்றாட வாழ்வில் ஆன்மீகம், மண்டேன் டு ஸ்பிரிச்சுவல் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். தலைப்பு: ராமநாமத்தின் இனிமை. ராமநாமத்தின் இனிமை எளிதாக கிடைக்காது. நீண்ட தீவிரமான பயிற்சிக்கு பிறகுதான் அது கிடைக்கும். மனம் மேலும் அதை அனுபவிப்பதற்கு ஏங்கும் அளவுக்கு அது இனிமையானது. எனவே ராமநாமம் சிறிது நேரத்துக்கு ஜபிக்கப்பட்டால் மனம் தன்னுடைய அமைதியற்ற நிலையிலிருந்து வெளியே வந்து சலனமற்ற நிலைக்குள் மீண்டும் நுழைகிறது. நாமத்தின் இனிமையை அனுபவித்த பிறகுதான் ஒருவர் அதை மீண்டும் அனுபவிக்க வேண்டுமென்று விரும்புவார். அதுவரை அவர் குருவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் முறையான பயிற்சி செய்வதால் மனம் தன்னையே அந்த நாமத்தில் இழந்துவிடும் அளவுக்கு மேலும் நீண்ட நேரங்களுக்கு அந்த இனிமையை அனுபவிக்கலாம். அடுத்த தலைப்பு: வெவ்வேறு சூழ்நிலைகளை சந்திக்கும் போது உடனடியாக எதிர் செயல் செய்யாமல் இருத்தல். இடைவிடாத நாம ஜபம் செய்வது நம்முள் இறைவனின் நினைவை தொடர்ந்து இருக்கச் செய்கிறது. இந்த பின்னணியில் அமைதியும் சாந்தியும் தொடர்ந்து நிலவுகிறது. ஆனால் திடீரென்று வெளியில் நிகழும் ஏதோ நம்மை இறைவனை மறக்கச் செய்கிறது. நாம் அத்தகைய சூழ்நிலையை மிகுந்த பகை உணர்வுடன் எதிர்கொள்கிறோம். நாம் கோபப்படுகிறோம் அல்லது மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம். இதை தடுப்பதற்கு நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடனடியாக உணர்ச்சியால் உந்தப்பட்டு எதிர் செயல் செய்யாது சமநிலையை பேண வேண்டும். அடுத்த தலைப்பு: பணி செய்வதற்கான சக்தி வேண்டி பிரார்த்தனை. உங்களுக்கு எப்போதெல்லாம் மிக அதிகமான அவசரமாக செய்ய வேண்டிய பணி இருக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த பணி ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதை குறைபாடின்றி முழுமையாக நிறைவேற்றுவதற்கான சக்தியை அளிக்கும்படி பேரன்புமிகு பப்பாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வேண்டுதலோடு புனிதமான ராமநாமத்தை முடிந்த அளவு ஜபித்து கொண்டிருங்கள். இது அனைத்து விதமான பதற்றங்களையும் நீக்கிவிடும். பேரன்புமிகு பப்பாவின் சக்திதான் உங்கள் மூலம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வை கொடுக்கும். அத்தகைய பணி மிக சரியாகவும் கவனத்தோடும் செய்யப்பட்டுவிடும் என்று நீங்கள் நம்பலாம். எதிர் செயல் செய்வதற்கு முன்னர் ராமநாமம் ஜபியுங்கள். யாரேனும் உங்களிடத்தில் இனிமையாகவோ அல்லது கடுமையாகவோ பேசினால் நீங்கள் இயல்பாக அதற்கு எதிர் செயல் செய்வதற்கு முன் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அல்லது ஏதேனும் இறை நாமத்தை மனதிற்குள் ஜபியுங்கள். அது அவரை அன்பான கனிவான முறையில் அணுக உங்களை தயார் செய்யும். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் இவ்வாறு எதிர்கொண்டால் உங்களுக்கு அழுத்தங்களற்ற கோபமற்ற வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்த போது நீங்கள் உடனடியாக உணர்ச்சியால் உந்தப்பட்டு எதிர் செயல் செய்யாமல் இருப்பதைக் கண்டு மற்றவர்கள் இது இவரது இயல்பாக இல்லையே என எண்ணலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு அது பழக்கமாகிவிடும். நம் வழிமுறைகளுக்கு பிறர் எவ்வாறு எதிர் செயல் செய்கிறார்கள் என்பது பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் மற்றவர்களிடம் எவ்வாறு எதிர் செயலை செய்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. நம்முடைய எண்ணங்களும் சொற்களும் மற்றவர்களுடைய உணர்வுகள் புண்படுவதை தவிர்ப்பவையாக இருக்க வேண்டும். அடுத்த தலைப்பு: இறைவனுடைய பக்தனாக ஆவது எப்படி? இறைவன் தன் பக்தர்கள் தனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று உறுதியளிக்கிறார். எனவே நாம் அவருடைய பக்தர்களாக ஆக வேண்டும். நீங்கள் பக்தர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் இறைவன் எவ்வாறு அவர்களை மென்மையாக கவனித்து கொண்டார் என்பதை பற்றியும் படித்திருப்பீர்கள். முக்கியமாக எல்லாவற்றுக்கும் முன் எது நடந்தாலும் அது தன்னுடைய நன்மைக்காகவே இறைவன் விரும்பியவாறு நடக்கிறது என்று எவ்வித தயக்கமுமின்றி பக்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர் தன்னுடைய சரணாகதியை முழுமையாக்க வேண்டும். இறைவனுடைய விருப்பத்திற்கு முழுமையாக சரணடைவது உடனடியான அமைதி மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கும்.
இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் அமைதியாக இருப்பீர்கள். ஏனெனில் முழுமையாக பொறுப்பை நீங்கள் அவரிடம் விட்டுவிட்டீர்கள். ஒரு நாளில் நாமத்தை பலமுறை வெறுமனே ஜபிப்பது மட்டும் போதாது. எப்பொழுதும் நீங்கள் இறை சிந்தனையுடன் இருக்கும் நிலையை அடையும் வரை ஜபம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். சில சமயங்களில் புனிதமான ராமநாமத்தின் மீதோ அல்லது சாதாரண வேலையின் மீதோ முழுமையாக ஒருமுகப்படுவது கடினமாக இருப்பதாக உணர்வீர்கள். இது உங்களை மன அழுத்தத்திலும் விரக்தியிலும் கொண்டு சேர்த்துவிடும். மகான்களின் தொடர்பு நீங்கள் இந்த நிலையிலிருந்து வெளியேறுவதற்கு உதவும். உங்களுக்கு மகான்களின் தொடர்பு கிடைக்கவில்லையானால் நீங்கள் தனிமையில் இருந்து கொண்டு ராமநாமத்தை தீவிரமாக ஜபிக்கலாம். நாட்டம் மிகவும் தீவிரமாக இருக்கும்போது மட்டுமே உள்முகமாக ஆழ்ந்து செல்லுங்கள். உங்கள் எதிர்காலத்திற்காக என்ன செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. உங்களுக்கு பப்பா வேண்டுமென்றிருந்தாலும் உங்கள் நாட்டம் தேவையான அளவு பலமானதாக இல்லை என்று நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். எனவே உள்ளிருந்து வரும் அழைப்பு எதிர்க்க முடியாத அளவுக்கு பலமானதாக ஆகும் வரை நீங்கள் உலகியல் வாழ்க்கை நடத்துவதற்கேற்ற ஏதோ ஒரு தொழிலை மேற்கொள்வது நலம். அதுவரை நீங்கள் எந்த ஆசிரமத்தில் தங்கினாலும் அது வெறுமனே காலத்தை கடத்துவதாக மட்டுமே இருக்கும். இதற்காக பின்னர் நீங்கள் வருந்த வேண்டியிருக்கும். மாதாஜியிடமிருந்து உங்களுக்கு உள்ளிருந்து கிடைப்பதாக கருதப்படும் அறிவுறுத்தல்களை நம்ப இயலாது. அது உங்களுடைய சிறிய நான் உங்கள் உள்ளே இருந்து பேசுவதாக இருக்கலாம். எனவே அத்தகைய அறிவுறுத்தல்களை உண்மை என நம்பி அலைக்கழியாதீர்கள். நம் உள்ளிருந்து இறைவனின் குரலை கேட்பதற்கு மிக அதிக மன தூய்மை நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்த தலைப்பு, சாதனையை தீவிரமாக்குங்கள். எல்லாவற்றுக்கும் மேலான மகத்தான இலக்கை அடைவதற்கு முனைப்புடன் கூடிய ஆர்வம் தேவை. எனவே நம்முடைய சத்குருவான பேரன்பு மிகு பப்பாவின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் மேலான மகத்தான இலக்கை நோக்கி செல்லும் பயணத்தை கடக்கவும். உங்கள் சாதனையை தடைகள் ஏதுமின்றி பூரண ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் தொடருங்கள். அத்தகைய கொழுந்து விட்டெரியும் தீவிரத்தால் உங்களுடைய கீழான வாசனைகள் அனைத்தும் எரிந்து போக வேண்டும். இது உங்களை முழுவதுமாக தூய்மைப்படுத்தும். உங்களுக்கு எது நிறைவேற்றப்பட வேண்டுமானாலும் உள்ளிருக்கும் குருவிடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் நேரம் கூட ஒரு முக்கியமான காரணியாகும். நாம் எதையும் துரிதப்படுத்த முடியாது. காலம் காலமாக சேர்த்து வைத்த அழுக்கை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். மனம் அனைத்து மாசுக்களிலிருந்தும் முழுமையாக சுத்தமாக்கப்படும் வரை அத்தகைய போராட்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.